தளபதி அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோக்கான அனுமதி கொடுக்கக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கு அந்த உள்ள அரசியல் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. வேளச்சேரி சுற்றி இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கார்களை கொண்டு வந்து வேளச்சேரி பிரிட்ஜ் மேலே நிற்க வச்சிடறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பயம் வருது பார்த்தீங்களா, மழை வந்துச்சுன்னா நம்ம வீடு மூழ்கிடும், நம்ம காரும் அடிச்சு செல்லப்படும்ன்றதுனால உடனே அந்த காரில் எடுத்துன்னு வந்து வேளச்சேரி பிரிட்ஜ் மேலே நிற்க வச்சுறாங்க. அவங்களுக்கு வேணால் சாலையில் ஏதாவது தண்ணி தேங்கி இருக்கா, அந்த காவா அடைப்புலேருந்து அதையும் சரி பண்ணுறதுக்கும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு தேவையான பால் தேவைப்படுதா, அவங்களுக்கு வந்து வீடு தேடி போயிட்டு பால் கொடுத்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனோன்னா இதெல்லாம் யார் செய்யணும், இந்த ஆட்சி செய்கிற இந்த எம்எல்ஏ செய்யணும், எம்பி செய்யணும், கவுன்சிலர்கள் செய்யணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு கேட்க மட்டும்தான் வந்து அந்த தொகுதி மக்களை பார்வையிட வருவாங்களே தவிர இந்த மாதிரி மழை காலங்களில் வந்து இந்த 95% நடந்து முடிஞ்சிருந்தா இப்போ இந்த தண்ணியாக நிற்கிது, இந்த ஒரு கேள்வி வருது இல்லை. அதை வந்து 2022, 2023, 24, 25 வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதே வேளையில் வந்து உதயநிதி ஸ்டாலின்ட்ட இந்த டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணி எங்களோட குறைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்போ கேட்குறாரு. வணக்கம் டிவிக்கு ஆர்மி, இன்னைக்கு டிஸ்கஷன்லாம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு திரு அசோக் அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். புதுச்சேரியில் தளபதி அவர்களுடைய ரோட் ஷோ, தமிழக வெற்றி கழகத்தின் ரோட் ஷோக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. என்ன நடக்குது, என்ன காரணத்தினால அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு? இந்த மழை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து புதுச்சேரியில் வந்து தளபதி அவர்கள் வந்து ரோட் ஷோ போகிற மாதிரியும் மக்களை சந்திக்கிற மாதிரியும் ஒரு பிளான் வந்து இருந்தது. அதனால தான் வந்து அங்கே காவல்துறையிட்ட வந்து அனுமதி கேட்டுருந்தாங்களே. இந்த அனுமதி கேட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு உள்ள அரசியல் நடக்குது. என்ன எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இங்கே தமிழகத்தில் ஏற்படுற மாதிரி கரூர் சம்பவம் ஒன்று நடந்துடும், அதனால் வந்து தளபதி அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ரோட் ஷோக்கான அனுமதி கொடுக்கக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கு அந்த உள்ள அரசியல் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. இதை வந்து காவல்துறையும் ஆளும் தரப்பும் என்ன கவனிக்கிறாங்கன்னா, கவனிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இங்கே ரோட் ஷோ வேணால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து கூட்டம் வேணால் நடத்திக்கங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நாங்கள் சொல்கிறோம், அந்த இடத்துல நீங்கள் கூட்டம் நடத்திக்கங்கன்ற மாதிரி காவல்துறை தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கட்சியிலேருந்து கழக பொதுச்செயலர் அண்ணன் ஆனந்த் அவர்களும் தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களும் போயிட்டு முதல்வர் சந்திச்சிருக்காங்க. சந்தித்து இந்த மாதிரி இந்த விஷயத்தில் பற்றி பேசுனதில் 2-3 காலம் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி பாண்டிச்சேரியிலையும் வந்து மழை சீற்றம் அதிகமாக இருக்குன்றதுனால இப்போதைக்கு இந்த பிளான் வந்து தள்ளி தான் வச்சுருக்காங்களே தவிர, மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் ஓரளவு கிளியர் ஆனதுக்கப்புறம் தளபதி அவர்கள் வந்து புதுச்சேரிக்கு கட்டாயமாக ரோட் ஷோக்கும் போவார், அந்த மக்களை சந்தித்துக்கான பொதுக்கூட்டத்திலையும் பேசுவார்ன்றது தான் தலைமையிலேருந்து வர செய்திகளாக இருக்குது. இது கூடிய விரைவில் வந்து இதற்கான முடிவு என்னன்றது தலைமையிலேருந்து கட்டாயமாக அறிவிப்பு வரும். இன்றைக்கு வந்து இந்த புதுச்சேரி ரோட் ஷோ தொடர்பாக செய்திகள் வந்த நிலையில் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழை காரணமாக திமுக அரசு எந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணி சொல்லியிருக்காங்க. கட்சி தோழர்களுக்கும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்த அறிக்கைன்றது வந்து எப்படின்னா, தளபதி அவர்கள் வந்து ஒவ்வொரு வருஷமாக இந்த மழையின் சீற்றம் எப்படி இருக்குது, இந்த மழையின் காரணமாக இந்த அரசு வந்து எப்படி செயல்படுறத தளபதி பார்த்துட்டு தான் இருக்காரு. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலே பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வாகன ஓட்டிகளே கொண்டு போகிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய சாலைகளில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி இருக்குது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மழை பேஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்குற அளவுக்கும் மக்கள் அந்த சைடு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதன் சீற்றம் தான் தளபதி அவர்கள் வந்து அறிக்கையாக கொடுத்துருக்காரு. இந்த அறிக்கை மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம தோழர்கள் வந்து துணையாக நிற்கணும், அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கோ அவங்களுக்கு கூட இருந்து அவங்களை சரி செய்யணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதன் ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தோழர்கள் வந்து தமிழகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து துணை நின்று அவங்களுக்கு வேணால் சாலையில் ஏதாவது தண்ணி தேங்கி இருக்கா, அந்த காவா அடைப்புலேருந்து அதையும் சரி பண்ணுறதுக்கும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தொடர்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு தேவையான பால் தேவைப்படுதா, அவங்களுக்கு வந்து வீடு தேடி போயிட்டு பால் கொடுத்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனோன்னா, சென்னை மத்திய மேற்கு மாவட்டம் அண்ணன் ஏஎஸ் பழனி ஒரு தலைமையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணா நகர் தொகுதியிலே நேற்று மட்டும் ஒரு 8 இடத்துல வந்து மக்களுக்கு வந்து உணவு கொடுத்துருக்கோம். காலையில் தொடங்கி நைட்டு 10:30 மணி வரையும் அந்த மக்களுக்கு தேவையான உணவு கொடுத்துருக்கோம், பால் பாக்கெட் கொடுத்துருக்கோம். இது ஏன் இந்த அளவுக்கு நாங்கள் செய்கிறோன்னா, நாங்கள் தான் மக்கள் மீது பற்று கொண்டு இந்த மக்களை பாதுகாக்கிறதுல நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா எங்கள் தளபதி அப்படி தான் சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து நீங்கள் போயிட்டு மக்களுக்கான வேலையை செய்யணும், மக்களுக்கான தொடர்ச்சியாக கூட நிற்கணும், அவங்க எந்த சூழல் வந்தாலுமே இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வரும்போதெல்லாம் நீங்கள் துணை நிற்கணும்னு சொல்லி எங்கள் தளபதி சொல்லியிருக்காரு. அதன் ஆணைப்படி தான் வந்து நாங்கள் வந்து மக்களுக்காக நிற்கிறோமே. ஆனால் இதெல்லாம் யார் செய்யணும், இந்த ஆட்சி செய்கிற இந்த எம்எல்ஏ செய்யணும், எம்பி செய்யணும், கவுன்சிலர்கள் செய்யணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு கேட்க மட்டும்தான் வந்து அந்த தொகுதி மக்களை பார்வையிட வருவாங்களே தவிர இந்த மாதிரி மழை காலங்களில் வந்து அவங்க கட்டாயமாக வரமாட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியாக போய் பார்க்குறாரு அப்படிங்கிறது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆய்வு செய்கிறாரு அப்படிங்கிற புகைப்படங்கள்லாம் வந்துட்டு இருக்குல்ல? இல்லை, புகைப்படம் மட்டுமாக தான் வருமே. ஒவ்வொரு மழை வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் வந்துருவாங்க.
அந்த மழை பேஞ்ச இடத்துல தண்ணி நிற்கிற இடத்துல வந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வருமே தவிர, ஆனால் மீண்டும் பாருங்கள் ஒரு மாதம் கழிச்சோ அடுத்த நாளே மழை வர்றப்போ இதே நிலை தான் தொடருமே. இவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து 4000 கோடி ஒதுக்கி நாங்கள் வந்து 95% வேலை செஞ்சுட்டோம், இன்னும் 5% தான் வேலை முடிகிற ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லுவாங்க. யார்? மேயர்லேருந்து ஆளும் தரப்புலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த 95% நடந்து முடிஞ்சிருந்தா இப்போ இந்த தண்ணியாக நிற்கிது, இந்த ஒரு கேள்வி வருதுல்ல. இந்த மழை சூழலை பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த பாதையை கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா எங்கே பல்லருக்குன்னே சொல்ல முடியல. ஏன்னா இவங்க ரோடு சரியாக போட்டிருக்காங்க, ரோடும் சரியாக போடல. ஒரு நம்பி ஒரு வண்டியில் நம்ம போக முடியல, அங்கே பார்த்தா ஒரு பலருக்கு அங்கே தம்மான விழுந்துடுறாங்க. இந்த விழுதுனால என்ன ஆகுதுன்னா மக்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு வீட்டிலேருந்து வெளியே வரதுக்கு பயப்படுறாங்க. மழை வந்தாலுமே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு மக்கள் தான் இருக்காங்களே. ஆனால் ஆளும் தரப்பு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சரி செஞ்சுட்டோம் சொல்லிட்டு ஒவ்வொரு மழை காலங்கள் வரும்பொழுதும் இந்த அரசு, திமுக அரசு சொல்லிட்டு தான் இருக்க தவிர இதற்கான செயல் வடிவத்தை இவங்களால் கொடுக்கவே முடியல. இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல எண்ணத்தில் வந்து இவங்க ஆட்சி செஞ்சிருந்தா இதை உடனே செஞ்சிருப்பாங்க. ஆட்சிக்கு வந்து அடுத்த 2022 ஆட்சியில காலகட்டத்திலே செஞ்சிருப்பாங்க. இவங்க இந்த 4.5 ஆண்டுகளாக இவங்க வந்து இதை வந்து செய்து முடிக்காமல் இருக்காங்கன்னா என்ன காரணம்னா, இந்த 4000 கோடியை வந்து இது கரெக்டான வழிமுறையில் தான் இது டெண்டராக போதா, இல்லை வந்து இதற்கான ஊழல்கள் நடக்குதான்றது வந்து மக்கள் பார்த்து தான் இருக்காங்களே. இது வந்து மக்களுக்கு தெளிவாக தெரியுது, இது சரியாக தான் செய்கிறாங்களா, இல்லை வந்து இவங்க ஊழல் பண்ணி இந்த மாதிரி கொள்ளையடிச்சதுனால அதை வந்து இந்த ரோடு சரியாக போடாமல் இருக்காங்களா, இந்த மழைநீர் வழிகாட்டல் வந்து சரியாக பண்ணாமல் இருக்காங்களான்றது மக்களுக்கு கேள்விக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் இன்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. அதே போல் ஸ்டாலின் அவர்கள் பேசினதும் வைரல் ஆகிட்டுருக்கு. 2021க்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து 2022 காலகட்டங்களில் துரிதமாக நடந்துகிட்டு இருக்கு, நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சரி செய்யக்கூடிய வேலைகள் வந்து வேகமாக செஞ்சுட்டு இருக்காருன்ட்டு அதை வந்து 2022, 21, 23, 24, 25 வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்காரு. அதே வேளையில் வந்து உதயநிதி ஸ்டாலின்ட்ட இந்த டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணி எங்களோட குறைகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்போ கேட்குறாரு, எப்போ புகார் முன்னாடியே கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் வருஷம் புகார் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அதான உண்மை. இப்போது யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலுமே அதான் உண்மை. அதோட ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். மழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பித்தாலுமே வானிலை அறிக்கை வந்து இந்த மாதிரி மழை பெய்யும்போது சொன்னாலே வேளச்சேரி சுற்றி இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கார்களை கொண்டு வந்து வேளச்சேரி பிரிட்ஜ் மேலே நிற்க வச்சிடறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பயம் வருது பார்த்தீங்களா, மழை வந்துச்சுன்னா நம்ம வீடு மூழ்கிடும், நம்ம காரும் அடிச்சு செல்லப்படும்ன்றதுனால உடனே அந்த காரில் எடுத்துன்னு வந்து வேளச்சேரி பிரிட்ஜ் மேலே நிற்க வச்சுறாங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு பயம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மழைனால, அந்த அளவுக்கு தான் இவங்க ஆட்சி பண்ணுறாங்களே. ஆனால் இப்பவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த வேளச்சேரி பிரிட்ஜ் மேலே யாரும் காரை நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் காவல்துறை வந்து பாதுகாப்பு போட்டாங்க. இவங்க இந்த இடத்துல வந்து இவ்வளோ அக்கறை செலுத்துறவங்க அந்த வீட்டுக்குள்ள தண்ணி போகாத அளவுக்கு இவங்க தானே பண்ணணும், இவங்க பண்ணாமல் இருக்காங்களா. இது வந்து இந்த ஆட்சியின் தோல்வி தான். இந்த 4000 கோடி ஒதுக்குனாங்க பார்த்தீங்களா, அது எங்கே ஒதுக்குனாங்க, டெண்டருக்கு ஒதுக்குனாங்களா இல்லை யாருக்கு ஒதுக்குனாங்கன்றது தெரியல. இது சரியாக ஒதுக்கினா இது சரியான வழி வந்துருக்கும்ல. தொடர்ந்து பேசுவோம், மக்கள் பிரச்சனையும் பேசுவோம், தமிழ் வெற்றி கழகம் குறித்தும் தொடர்ந்து பேசுவோம். தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டோம். மக்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பேசுபடு பொருளாக மாதிரி இருக்கிறது ஆதவர்ஜன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டி தான். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியில் இணைஞ்சிட்டாங்க, தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய 2 பேர் வந்து தாவேக்காவில் பிப்ரவரி மாதங்களில் வந்து இணைய போகிறாங்க அப்படின்ட்டு நேரடியாக சொல்கிறாரு. இன்றைக்கு இருக்க அமைச்சர்களே வந்து சேர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து வாக்கு சதவீதம் குறித்தும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இல்லை, வாக்கு சதவீதன்றது பார்த்தீங்கன்னா